சார் அந்த புதுசா ஓபன் பண்ண குரூப்ல மட்டும் போட்டுறேன். Zoom class ஓ KVK கோனி Zoom அதானே ஓ ஓ இல்ல மெட்டது சரி ஓகே அப்போ நான் சொன்னேன் ஒரு திட்டமொன்றில் முதலீடு செய்யப்படுற காசு அந்த நிறுவனத்திட்ட போட்ட முதலால நன்மை இருக்கான்னு பார்க்கணும். அதை நாங்கள் பார்க்கறதா அந்த முதலீடு திரும்பி பெறும் காலம். அதான் போட்ட காசு எவ்வளோத்தில் எடுக்க போகிறோம், போட்ட காசு எடுக்கிறதுக்கு எவ்வளோ தேவை, அந்த முதலீட்டின் மூலம் எவ்வளோ வருவாய் விகிதம் முளைச்சிருக்கிறோம், கழிவிட்டு கேனின் மூலம் உட்பாய்ச்ச வழிபாய்ச்ச கண்டுபிடிச்சி திட்டப்பிரமையாக பெருக்கி எவ்வளோ வரப்போகுது, அதான் மதிப்புதான் இந்த செயற்திட்டம். அப்ப நடைமுறை எல்லா சொத்துக்கள் மீது செய்யப்படும் முதலீடு செயற்திட்டம் எனப்படும். இவ்வாறான செயற்திட்டங்கள் எதிர்காலத்தில் லாபம் பெறும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்படணும். செயற்திட்டங்கள் பின்னர் ஏதாவது ஒன்று அமையலாம். ஊழியர் செலவினை குறைப்பதற்காக புதிய இயந்திரம் ஒன்றை வாங்கலாம். உற்பத்தி இயலவை அதிகரிக்க புதிய இயந்திரத்தை கொள்ள செய்தல், அதில் பழைய இயந்திரத்தை பிரதியீடு செய்தல், மாற்றி எடுக்கிறது. புதிய பொருள் ஒன்றின் உற்பத்தியை அறிமுகம் செய்வதற்காக இயந்திரத்தை கொள்ள செய்தல், ஏனைய வசதிகளையும் அதிகரித்தல். முதலீட்டு பண்புகள் அதிகளவான பணச்செலவை கொண்டதாக இருக்கும். அதிகளவு பணச்செலவை கொண்டதாக இருக்கும். ஆயுட்காலம் மிக அதிகமாக இருக்கும். அதை சொன்னால் எல்லை கிரியல் என்பது குறுங்காலத்தை உற்பத்தி செய்யலாம், செய்யாட்டி விட்டுட்டு போகிறது, டூர் போகலாம், இல்லை போக விடுறது. அதாவது மிக அதிகமாக காணப்படும். தொழிற்சாலைகள், கப்பல்கள், பாலங்கள் போன்ற பாரிய முதலீடுகளாயின் அவை ஆயுட்காலம் மிக அதிகமாக காணப்படும். 20 வருடம் 50 வருடம் கொண்டதாக காணப்படும். நிறுவனத்தின் செயல்நிலையை தீர்மானிக்கும். அதாவது அமைவிடம், அளவு, செயற்பாட்டு மாதிரி, வினைத்திறன், சந்தையில் போட்டியிடக்கூடிய தன்மை என்பவற்றை மிக நீண்டாவது தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கு. முதலீடு தொடர்பான முடிவுகளில் ஏற்படும் தவறுகள் பின்னர் திருத்தியமைக்கப்பட முடியாதவை ஆகும். இதை நிறுவனம் பெருமை நட்டத்தினை அனுபவிக்க வேண்டி ஏற்படும். ஒரு மோட்டர் சைக்கிள் வாங்கி போட்டேன், ஓடாமல் ஒரு இடத்துக்கு காசு சும்மா வாங்கி போட்டேன், வாங்கின உடனே பிடிக்கன்னு திருப்பி கடைக்காரனை கொடுத்தான், கடைக்காரன் குறைச்சி தான் எடுப்பான். செகண்ட் வேல்யூ என்பது மார்க்கெட்ல இல்லை. இப்போ தட்டுப்பாருன்ற தான் காரின் விலை கூடி இருக்கு, மோட்டர் சைக்கிள் விலை கூடி இருக்கு. மற்றபடி காரெல்லாம் ஒருத்தர் வாங்க போக மாட்டான், புதுசாக தான் எடுக்க பார்ப்பேன். பழசுன்ற விலை குறைவாக தான் இருக்கு. சேர்த்தின மதிப்பீடு கவர்ந்து கொள்ள வேண்டிய விடயங்கள். அதிகரித்த வருமானம் ஒரு சேர்த்திட்டத்தில் வார 100 ரூபா உழைக்கிறோம்னா இப்போ சேர்த்து நடைமுறைப்படுத்தா 180 ரூபா வருமானா மேலே வார 50 ரூபா கருத்து கொள்ளப்படும். மேலேமா வார வருமானங்கள் செலவினங்களாம் கருத்து கொள்ளப்படும். சேர்த்திட முடிவு கவர்ந்து கொள்ளப்படும். அதாவது குறிப்பிட சேர்த்திலிருந்து மேலேமா கிடைக்கும் வருமானங்களும் குறிப்பிட சேர்த்திலிருந்து மேலேமா ஏற்படும் செலவுகள் மட்டுமே சேர்த்திட மதிப்பீட்டில் கருத்து கொள்ளப்படும். தற்போதுள்ள வருமானங்கள் செலவினங்களும் கருத்து கொள்ளப்படுவதில்லை. குறிப்பிட சேர்த்திட நடைமுறைப்படுத்தப்படாத சந்தர்ப்பங்களிலும் ஏற்படக்கூடிய வருமானங்களும் செலவுகள் கவர்ந்து கொள்ளப்பட தேவையில்லை. ஆழ்ந்த கிரியம் குறிப்பிட சேர்த்திலிருந்து முன்னதாக நடைமுறை எல்லா சொத்துக்களுக்கு ஏற்பட்ட கிரியமே ஆழ்ந்த கிரியம் ஆகும். இக்கிரியம் நிகழ்காலத்தில் எதிர்காலத்தில் முகாமையினால் எடுக்கப்படும் தீர்மானத்தில் மாறுதலை ஏற்படுத்தாத காரணத்தினால் சேர்த்திட மதிப்பீட்டில் கவனத்தை கொள்ளப்படுவதில்லை. சந்தர்ப்ப கிரியம் அல்ல அமைய கிரியம் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். புதிய சேர்த்திடம் நடைமுறைப்படுத்தப்படுவதனால் ஏற்கனவே கிடைத்த புதிய நன்மையில் என்று இழக்கப்படும் பெறுமதி சேர்த்திட மதிப்பீட்டில் கருத்து ஒன்றை பிறகு ஒன்றை இழக்க வேண்டி வரும், அது கருத்து கொள்ளப்படும். முதலீடு திட்ட மதிப்பாய்வு முதலீடு தொடர்பாக மதிப்பிடப்பட்ட தகவல்கள் பரிசீலிக்கப்பட ஏற்றுக்கொள்ளப்பட்ட தகவல்களை அதுக்கிரியாச்சியாக பண்ணு.
மதிப்பாய்ப்பதின் அடிப்படையில் முதல் திட்டம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதா இல்லையா என்பதை தீர்மானிப்பதே முதல் திட்ட மதிப்பாய்வு ஆகும். இதன்போது ஒன்றுக்கு மேற்பட்ட முதல் திட்டங்கள் ஒப்பிட்டு சிறந்த முதல் திட்டத்தை தெரிவு செய்வதற்கு முதல் திட்ட மதிப்பாய்வு பயன்படுத்தப்படுகின்றது. முதலீட்டு தீர்மானம் எடுத்து தொடர்புடைய படிமுறைகள்: முதலீட்டை இனங்காணல், முதலீட்டை மதிப்பீடு செய்தல், காசு பாய்ச்சலை மதிப்பீடு செய்தல், பொருத்தமான மதிப்பீட்டு அடிப்படையில் காசு பாய்ச்சலை மதிப்பீடுக்கு உட்படுத்தல். அந்த மதிப்பீட்டு முறைகளாக 4 இருக்குது. இதில் முதல் 3 தான் எக்ஸாம். திரும்ப அடுத்த காலமுறை பேபேக் பீரியட், கணக்கீட்டு வருவாய் வீதம் ARR, தேறிய நிகால பெறுமதி NBV, உள்ள வருவாய் வீதம் IRR சிலவசிலே இல்லை. முதல் 3 சிலவசிலே இருக்கு. பல்வேறு முதலீடுகள் மிகச்சிறந்த தெரிவு செய்தல். அது சொல்லப்பட 3 முறையில் சிறந்த தெரிவு செய்யணும். தெரிவு செய்யப்பட முதலீடு செய்திருந்ததை நடைமுறைப்படுத்தும். அடுத்த பக்கம் செய்திருந்தின் காசு பாய்ச்சல். காசு பாய்ச்சல் தெரியும். உட்பாய்ச்சலம் பெறும், என்ன பெறும், வெளிப்பாய்ச்சலம் பெறும். முதலீட்டால் எதிர்காலத்தில் எல்லா வகையில் உள்வரும் காசு உட்பாய்ச்சலம், காசு வெளிப்பாய்ச்சல், காசு பாய்ச்சல் சொல்லுவோம். காசு உட்பாய்ச்சல் என்றால் ஒரு திட்டத்தில் முதலிடுவனால் எதிர்காலத்தில் எல்லா வகையினாலும் கிடைக்கும் என எதிர்பார்க்கும் சகல காசு பெறுவனும் காசு உட்பாய்ச்சலாம். ஒரு திட்டத்தில் முதலிடுவனால் எதிர்காலத்தில் எல்லா வகையிலும் கிடைக்கும் என எதிர்பார்க்கின்ற சகல காசு பெறுவனும் காசு உட்பாய்ச்சலாம். சேர்த்திட்ட வருமானம், அரசாங்க மானியம், நன்கொடைகள், மீளப்பெற்ற வரி, சொத்தின் விற்பனை வருமானம், சொத்தின் கழிவு பெறுமதி, கழிவு பெறுமதியில் எஞ்சிய பெறுமதி. சேர்த்திட்ட வருமானம், அரசாங்க மானிய நன்கொடைகள், மீளப்பெற்ற வரி, சொத்தின் விற்பனை வருமானம், சொத்தின் கழிவு பெறுமதியில் எஞ்சிய பெறுமதி. காசு வெளிப்பாய்ச்சல் என்றால் ஒரு திட்டத்தில் முதலிடுவனால் எதிர்காலத்தில் கொடுக்க வேண்டும் என எதிர்பார்க்கும் சகல காசு கொடுப்பனவருமே காசு வெளிப்பாய்ச்சல் சொல்லுவோம். சகல காசு வெளிப்பாய்ச்சல் கொடுப்பனவர்கள். சேர்த்துறதுக்கான ஆரம்ப முதலீடு, சேர்த்துட்ட கிரியா, பொறுக்கிரியா, கூலி கிரியா, வரி கொடுப்பனவர்கள், நடைமுறை முதல் தொழிற்பெறும் மூலம் கொடுப்பனவர்கள், மேலதிக முதலீட்டு கிரியா. அதாவது என்னென்னது காசு வரும், என்னென்னது காசு போகும். முதலீடு திட்ட மதிப்பாய்ந்த முறைகள்: ஒன்று மரபு ரீதியான முதலீடு தீர்மானம், அதில் கழிவு செய்யப்பட காசு ஓட்ட முறை, பணவீக்கத்தால் சீராக்கப்பட காசு பாய்ச்ச முறை. ஒரு திரும்ப கால முறை, கணக்கிட்டு வருவாய் வித முறை. ஒரு பேபேக் பீரியட் மற்றும் ARR. நவீன ரீதியான முறை, அதில் கழிவு செய்யப்பட்ட காசு ஓட்ட முறை என்றால் அதுக்கு வரப்போல தேறிய இன்றைய பெறுமதி முறை NBV, உள்ள வருவாய் வித முறை IRR எக்ஸாம் வராது, NBV மட்டும்தான் எக்ஸாம் வரும். மரபு ரீதியான முதலீடு தீர்மானம். அடுத்த பக்கம் மரபு ரீதியான முதலீடு தீர்மானம். கழிவு செய்யப்பட காசு பாய்ச்சல் முறை என்றால் முதலீட்டின் காசு பாய்ச்சல் இன்றைய பெருமையை கருத்து கொள்ளாது சேர்த்திட தீர்மானம் மேற்கொள்ளும் முறையே கழிவு செய்யப்பட காசு பாய்ச்சல் முறையா. இதுல முதலாவது பட்டன் திரும்பல் அளித்தல் கால முறை, பே பேக் பீரியட் என்று சொல்லுவோம். பே பேக் பீரியட் என்றால் PBP. முதலீடு திட்டம் ஒன்றில் முதலீடு செய்யப்பட்ட பணமானது எவ்வளவு காலத்தில் மீளப்பெறப்படும் என்பதை கணிப்பிடும் முறையே திரும்ப அளித்த கால முறையா. திட்டம் ஒன்றில் முதலீடு செய்யப்பட்ட காசானது எவ்வளவு எங்களுக்கு மீள கிடைக்கும் என்பதை மதிப்பிடுவதுதான் முதலீடு திரும்ப அளித்த காலமாகும். அதாவது மொத்த முதலீட்டினை அதனுடைய வருமானத்தை கொண்டு எவ்வளவு மீளப்பெறப்படலாம் என்பதை காட்டும் முறை இதுவாகும். இக்கணிப்பு முறையில் மிக குறுகிய காலமுடைய முதலீடு திட்டம் தெரிவு செய்யப்படும். மிக குறுகியன்னா இப்போ திட்டம் ஒன்றில் போட்டு எக்ஸன திட்டத்தில் 5 வருஷத்துலையும் பையன திட்டத்தில் 3 வருஷத்தில் காசு எடுக்கிறோம் என்றால் ஐயத்தான் தெரிவு செய்யும். திரும்ப காலம் கணிப்பிடும் முறைகள்: ஒரு சீரான காசு உட்பாய்ச்சல் முறை என்றால் ஒவ்வொரு வருஷம் வர காசு உட்பாய்ச்சல் சமனாக இருக்கும் என்றால் சீரான காசு பாய்ச்சல். முதலீடு திட்டம் ஒன்று கிடைக்கும் காசு உட்பாய்ச்சல் ஒவ்வொரு ஒரே அளவா சமனாக கிடைக்கும் போது சீரான காசு பாய்ச்சல் சொல்லுவோம்.
இத்தகைய முதலின் திரும்பத்து காலத்தினை பின்வருமாக கணிப்பிடலாம். பேபேக் பீரியட் சமன் முதலீட்டின்கள் வருடாந்த தேறிய காசு உட்பாய்ச்சி. முதலீட்டின்கள் வருடாந்த தேறிய காசு உட்பாய்ச்சி தலையும் போடுங்க. முதலீட்டு திரும்பியரும் காலம் விலையும் போடுங்க. முதலாங்கல் சாவன் முதலீட்டு தீர்மானம் முதலீட்டு திரும்பேரும் காலம் கைகளிய வாசிங்க. நான் வாசி. முதலாவது கேள்வி, செயற்திட்டம் டீயிற்கான ஆரம்ப முதலீடு 2 லட்சம். செயற்திட்டத்தில் இருந்து வருடாந்த தேறிய காசு உட்பாய்ச்சலாக ரூபாய் 50,000 பெறப்படும் என எதிர்பார்க்கப்படுமாயின் மேற்படி செயற்திட்டத்துக்கான திரும்பல் அளித்தல் காலத்தினை கணிப்பிடுக. என்ன செய்யணும்? ஆரம்ப முதலீடு 2 லட்சம் ரூபா போட்டு ஒவ்வொரு வருஷம் வார காசு உட்பாய்ச்சல் 50,000 பெறமண்டான். அந்த 2 லட்சத்துக்கு 50,000 என்றால் எத்தனை வருஷம்? என்ன எத்தனை வருஷம்? 4 வருஷம் போடுங்க. போட்டு எழுதி கொண்டு பேர் முதலீட்டு திரும்பேரும் காலம் முதலீட்டு திரும்பேரும் காலம் எழுதி கொண்டு பேர். சார் எனக்கு கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கு. கட் பண்ணு. கிரியேட் பண்ணி விடுங்க. செவ்வாயும் வியாழன் தான் சொன்னார். செவ்வாய்க்கிழமை 8:45, வியாழக்கிழமை 9 மணி போடும். பள்ளி மட்டும்தான் முதல் தீர்மானம் போகும். அந்த சனி ஞாயிறு அந்த பட்சோட நீங்க முதல் தீர்மானம் படிக்கலாம் மார்னிங். சரியா? நம்ம எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, முதலாவது பேபேக் பீரியட் பிவிபி தான் கேட்பேன். பேபேக் பீரியட்னா முதலீடு திரும்பேரும் காலம். ஆரம்ப முதலீட்டு வருடாந்த தேறிய காசு உட்பாய்ச்சல். ஆரம்ப முதலீட்டுகள் வருடாந்த தேறிய காசு உட்பாய்ச்சல். ஆரம்ப முதல்ல 2 லட்சம் ரூபா போடுறோம். ஒவ்வொரு வருஷமான தேறிய காசு உட்பாய்ச்சல் 50,000 ரூபா படி. நான் போட்டது எடுக்க எத்தனை வருஷம் செல்லு? 4 வருஷம் செல்லு. 4 years என்று போடும். 4 வேடம் செல்லு. கிளியரா? சேர்த்திடம் பிக்கான ஆரம்ப முதலீடு 6 லட்சம் ஆகும். இத்திட்டத்திலிருந்து எதிர்பார்க்கும் வேடாந்த தேவை காசு உட்பாய்ச்சல் 120,000 மேனி. முதலீடு திரும்பேரும் காலம் பேபேக் பீரியட் ஆரம்ப முதலீட்டின் கீழ் வேடாந்த தேவை காசு உட்பாய்ச்சல். ஆரம்ப முதலீடு 6 லட்சத்தின் கீழ் 120,000 5 வருஷம். வங்கியன் ஆமாம் சார். வங்கியன் ஆமாம் சார். ஆமாம் சார். வங்கியன் உள்ளீர்களா?